வணக்க நண்பர்களே, நான் ரோசான்குமார். மீண்டும் உங்களை ஒரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தினா தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அர்ஜுன ராமநாதன் நாளை, அதாவது திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வருவாரா? கேள்விக்குறி. வந்தா மக்கள் திரண்டு அவரை வரவேற்பார்களா? கேள்விக்குறி. வைத்தியசாலைக்குள் அவர்தான் மட்டும் போவாரா? இல்லை டாக்டர் இப்போது பதவியில் இருக்கும் எம்.எஸ். ராஜீவ் அவர்கள் அவரை உள்ளே வரவேற்பாரா? அல்லது தனக்கு தந்த பதவியை அவரிடம் இருந்த பதவியை வாங்கிக் கொண்டு இப்போது பதவி விலகி அர்ஜுன ராமநாதனுக்கு எம்.எஸ். பதவியை கொடுத்து விட்டு வெளியே நிற்பாரா? வாங்க பார்க்கலாம் நாளைக்கு திங்கட்கிழமை. இதுவரை காலமும் நடந்து வந்த இந்த ஒரு திட்டமான ஒரு தனி மனிதன் போராட்டம் ஒரு மக்கள் போராட்டமாக மாறி தற்போது அதே தனி மனிதன் கொழும்பிலிருந்து தனக்கு ஏற்பட்ட இன்னல்களை வெளிக்கொண்டு அதாவது சுகாதார அமைச்சகத்துக்கு சொல்லி தான் ஏதோ அதாவது அர்ஜுன ராமநாதன் தான் அந்த வைத்தியசாலையை விட்டு போக வேண்டும் என போராட்டம் நடந்ததாக மாறி புரள்வாக சுகாதார அமைச்சுக்கு தெரிவித்ததாகவும் அதை தாம் விளங்கப்படுத்தியதாகவும் அர்ஜுனன் ராமநாதன் நடந்த ஒரு சந்திப்பில் அங்கே கூறினதாகவும், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு கூறினதாகவும் அதை அவர்கள் புரிந்து கொண்டு பின்பு அவருக்கு ஒரு கடந்த ஒரு கிழமையா அவருக்கு வேலை இல்லை என்று வேலை இல்லா பட்டதாரி என்ற நேரடி ஒளிபரப்பு, அதாவது உங்கள் புத்தகத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தார். சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு அந்த வேலை திரும்பவும் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு போடும் வீடியோக்களில் வேலையுள்ள வைத்தியர் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். குறிப்பாக இது இவருக்கு பின்னுக்கு ஏதாவது நடக்குதா என்று எங்களுக்கு தெரியும். ஆனா அவர் செய்தது நல்ல காரியம். மக்களுக்கு அந்த வைத்தியசாலையில நடந்த ஊழல்கள் வெளிக்கொண்டு வந்துள்ளார். மக்கள் அவர் மீது மிகவும் ஒரு அபரிவிதமான பாசத்தை காட்டியிருக்கின்றனர். இனி அவர் அர்ஜுனன் ராமநாதன் 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு அவர் வைத்தியசாலையில் வரும்போது நடக்கும் செயற்பாடுகளை வைத்துத்தான் கூற முடியும். அவர் தொடர்ந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் இருப்பாரா இல்லையா, அல்லது அவருக்கு வேறு ஏதாவது பதவி கொடுக்கப்படுமா என்று தெரியும். அதுவரைக்கும் நாம் அர்ஜுனா அவர்கள் வந்து கொண்டிருப்பாரா என்பதை நேரடி ஒளிபரப்பு போடுவாரா என்பதை பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளை அர்ஜுனா அவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். அதாவது சாவச்சேரி வைத்தியசாலையில் அவர் அமர வேண்டும். மீண்டும் அவர் அந்த வைத்தியசாலையில் நல்ல ஒரு நிலையில் இருந்து வைத்தியசாலையை எழுப்ப வேண்டும். அதாவது ஒரு நல்ல தரத்துக்கு கொண்டு ஒரு அரசு வைத்தியசாலை ஒரு தனியார் வைத்தியசாலையும் பார்க்க சிறப்பாக செயற்படும் என்று மக்கள் நம்ப வேண்டும். அதாவது மக்கள் அங்கே வர வேண்டும். அரசு வைத்தியசாலைக்கு தனியார் வைத்தியசாலைக்கு ஒப்பாக வர வேண்டும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையும் தனியார் வைத்தியசாலையும் பார்க்க அரசு வைத்தியசாலைக்கு தான் அதிகம் செல்வார்கள் மக்கள். கூடுதலாக தற்போது நடைபெற்று இருக்கும் சிறு சிறு வைத்தியர்கள் செய்யும் தவறினால் தான் இவை நடக்கும். ஆனால் சரியாக யாழ்ப்பாணத்திலா இருக்கட்டும், வெளி மாவட்டங்களா இருக்கட்டும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் தனியார் வைத்தியசாலையும் பார்க்க அரச வைத்தியசாலை தான் சிறப்பாக இயங்குது. ஆனா சில வைத்தியர்கள் மக்களை உந்துவதால், அதாவது தனியார் வைத்தியசாலைக்கு உந்துவதால் தான் அவர்கள் ஒரு வழியும் இல்லாமல் அங்கே செல்வதாக கூறப்பட்டது. இருந்தாலும் மக்கள் அதிகமாக அரசாங்க வைத்தியசாலை தான் நாடி கொண்டிருக்கிறார்கள். மிகவும், அதாவது நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும், ஏழ்மையான குடும்பமாக இருக்கட்டும், இந்த குடும்பங்கள் வைத்தியசாலையை நாடுகிறார்கள். எங்கோ ஒரு இடத்தில் சில மக்கள் தனியார் வைத்தியசாலைக்கு, தனியார் கிளினிக் என்று போவார்கள். ஆனால் கூடுதலாக என்ன அந்த மருந்து, சில தனியார் வைத்தியசாலையில் சில மருந்துகள் நல்ல
அபரிவிதமாக இருக்கும் என கூறிக்கொண்டு அதற்காகவே அங்கே போவார்கள். மற்றும்படி கஷ்டப்பட்டாலும் அந்த மருந்து வேண்டும். மற்றும்படி இதே மருந்துகளை வந்து அரச வைத்தியசாலை வந்து வைத்தாலும் மக்கள் வந்து அரச வைத்தியசாலையைத்தான் நாடுவார்கள் என கூறிக்கொண்டு அடுத்த காணொளியில் நாளை பார்ப்போம். அர்ச்சுனா இந்த பதவி கிடைக்குமா? அர்ச்சுனா வந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் இருப்பார் என்று நம்பிக்கொண்டு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.